வணக்கம், வெல்கம் டு நம்ம சமையல். நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவையல் பண்ணுறதுக்கு நம்ம மீடியம் சைஸில் இருக்க பீர்க்கங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ பீர்க்கங்காயில் மேலேயும் கீழேயும் இருக்க காம்பை கட் பண்ணிடலாம். அடுத்து பீர்க்கங்காய் தோல் மேலே நார் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதை மட்டும் நம்ம சீவிடலாம். அதோடு சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு வாயில் புண்ணு வரும்னுவாங்க. அதனால அதை நம்ம சீவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த துவையலுக்கு பீர்க்கங்காயை தோலோடு தான் சேர்த்துக்க போகிறோம். தோல் சீவனன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு துவையலும் நல்ல கெட்டியாகவும் இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதோட 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொட்டை இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த பீர்க்கங்காய் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் திறந்து வச்சு இதே மாதிரி வதக்கிட்டு இருந்தோனாலே ரொம்ப சீக்கிரம் பீர்க்கங்காய் வெந்துடும். இப்போ லைட்டாக பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பீர்க்கங்காய் பாதி வெந்துடுச்சு. இப்போ இதோட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட காம்பு நிறைய சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். விழுது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வதக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இப்போ லைட்டாக 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோன்னா நமக்கு சுவையான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடும். இந்த துவையலை சூடான சாப்பாடோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ஆரோக்கியமான துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.